அதனுடைய அர்த்தம் ஆயிஷா நாயகி கேட்டார்கள், மௌத்தாகிறது விருப்பம் இல்லை என்றால் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை என்று அர்த்தமாகுமா என்ற குற்ற உணர்வோடு தான் அதை கேட்டார்கள். தன்னிலையை குறித்து யோசித்தார்கள். பிறரை பற்றி பேசி பேசி குறை தேடி குறை பேசி குற்றம் சுமத்துகின்ற இந்த உலகத்தில் நான் செய்தது என்ன என்று பேச நினைக்கிறதை தவறுகிறோம். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه ومن دعا بدعوتهم إلى يوم الدين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله ربنا سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. للذين أحسنوا الحسنى وزيادة ولا يرهق وجوههم قتر ولا ذلة أولئك أصحاب الجنة هم فيها خالدون. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு எப்போதும் சொந்தமானது. அவன் அருளாளனும் அன்பாளனும் அடக்கியாலும் வல்லமையுள்ளவனும் மொத்தத்தில் வணங்கப்பட தகுதி வாய்ந்து ஒரே ஒரு ரப்பு அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களின் முத்திரையாக வந்த எங்கள் உயிரிலும் மேலான காரூண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லவர்கள் எல்லோர் மீதும் எங்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய அன்பும் அரவணைப்பும் பொருத்தமும் என்றென்றும் உண்டாவதாக என்று இந்த பரக்கத்தான நல்ல நேரத்திலே அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் உலக சுகபோக வாழ்க்கையால் மூழ்கி மயங்கி ஷைத்தானினால் காவு கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். மனிதன்தான் அவன் பலவீனங்களோடு படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் மலக்கல்ல. ஆனால் நினைவூட்டலும் மெருகூட்டலும் அறிவூட்டலும் எப்போதும் அந்த மனிதனின் காதுக்கு பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் வலுக்கட்டாயமாக கேட்டாக வேண்டும் என்ற ஒரு உரையை வைத்திருக்கிறார் என்றால் இந்த ஜும்மா உரைதான். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வோடு நாணயமாக நடந்து கொள்ள முயற்சிப்போமாக. எப்போதும் எனக்கு அல்லாஹ்வின் நெருக்கம் தேவை, எனக்கு அல்லாஹ்வின் அன்பு தேவை, எனக்கு அல்லாஹ்வின் பொருத்தம் தேவை. நான் மௌத்தாகிற ஒரு நேரத்திலே வயது வேறுபாடுகளின்றி மரணம் வருகின்ற போது எனக்கு கைதாங்குகிறவன் அல்லாஹ் மாத்திரம்தான். உலகம் அற்பமானது. மண்ணிலே வாழ்ந்த பல பேர் கண்களுக்கு முன்னால் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். வயது வேறுபாடு இல்லாமல் மரணம் ஒவ்வொரு மனிதனையும் பிடியாக பிடித்து கொண்டிருக்கிறது. சென்ற அனர்த்தத்திலே குர்ஆன் இதை சுமந்த மதரசா மாணவர்கள் திடீரென்று அல்லாஹ்வுடைய ஏற்பாடு வெள்ள அனர்த்தம், அவர்கள் தப்ப வேண்டும் என்று போகிறார்கள். மரணம் அவர்களை பிடிக்கும் என்று ஒரு அணு அளவு கூட அவர்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். மரண பிடி என்ற வலைக்குள்ளே சிக்காகி தத்தளிக்கிற நேரத்தில் தான்
நான் மௌத்தாக போகிறேன் என்று உணர்ந்திருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இதிலே யாரும் விதிவிலக்கில்லை. வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த், இதற்கு முன்னால் வாழ்ந்த யாருக்கும் மரணத்திலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்படவில்லை நபியே என்று நபி கூட நடமாடுகிற நேரத்திலே தான் அந்த ஆயத்தை இறக்கினான் அல்லாஹ். அந்த ஆயத்தை முன்மொழிந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய அல்லாஹ்வுடைய நபிக்கும் அந்த மரணம் வந்து இந்த மண்ணை விட்டு பிரிந்து 1000 வருடங்கள் தாண்டி இருக்கின்றது என்றால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் அன்பார்ந்த பெருமக்களே. எனவே அல்லாஹ்வோடுள்ள தொடர்பு அதிகமாக வேண்டும். சஹாபாக்கள் அடிக்கொரு முறை அவர்கள் கூடினால் கதைப்பது நத்ததாக்கரு அனிசா, நாங்கள் மறுமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஈமானை படித்து கொண்டிருக்கிறோம். தஅல்லம்னல் ஈமான் சும்ம தஅல்லம்னல் குர்ஆன், நாங்கள் ஈமானை படித்தோம் என்று சொன்னார்கள், ஈமானை சுவைக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த குத்துபாவிலே இறையச்சத்தை குறித்து அறிவுரை செய்கின்ற அந்த குத்துபாவின் கருப்பொருளாக அல்லாஹ்வை நான் எனக்கும் உங்களுக்கும் மத்தியிலே நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எப்போதும் அல்லாஹ்வோடு நாணயமாக அன்பாக நடந்து கொள்ள முயற்சிப்போமாக. இந்த குத்துபாவின் இன்றைய நாளை கருத்திலே கொண்டு இன்றைய நாள் இந்த பரீட்சைக்குரிய நாளாக இருக்கிறதனால் குறுகிய நேரத்தில் இந்த குத்துபாவை முடிக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த அறிவுரையையும் அல்லாஹ்வை பற்றிய நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் அகீதா என்ற ஒரு பகுதியை வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அதிலே நானும் நீங்களும் தெளிவாக இருக்க வேண்டும். குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் எதை நம்புமாறு நமக்கு சொல்கிறதோ அதிலே ஆணித்தரமாக உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் சொல்கின்ற நம்பிக்கையிலே ஒரு பலமான நம்பிக்கை தான் இந்த உலகிலே வைத்து யாராலும் எவராலும் அல்லாஹ்வை காண முடியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்வை நெருங்கி போய் சந்தித்தார்கள். அல்லாஹ்வை நெருங்கி சென்று அவரை பார்த்து பிற்காலத்திலே அபூதர் கிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், ஹல் ரஅய்த ரப்பக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்வை நெருங்கி சென்று சந்தித்தீர்கள், நீங்கள் அல்லாஹ்வை கண்ணால் கண்டீர்களா என்று கேட்டார்கள். நபிகளார் அருமையாக பதில் சொன்னார்கள், நூறுன் அன்னா அராஹு, அல்லாஹ் ஒளிமயமானவனாக இருக்கிறான், ஒளியால் திரை போனப்பட்டவனாக இருக்கிறான், நான் எப்படி அந்த ரப்பை காண்பது என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தஜ்ஜாலை குறித்து எச்சரிக்கை செய்கிற நேரத்திலே நபிகளார் சொன்னார்கள், தஜ்ஜால் அதிசயமான விடயங்களை உலகத்திலே காட்டுவான். அல்லாஹ் அப்படி ஒரு ஏற்பாட்டை தஜ்ஜாலுடைய விவகாரத்திலே அல்லாஹ்வுடைய குத்ரத்தை வெளிப்படுத்துவான். ஆனால் அசைவாக்கம் தஜ்ஜாலுடையதாக இருக்கும். தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் எந்த பவரையும் கொடுக்க மாட்டான். அவனுடைய அசைவிலே அல்லாஹ் சில ஆற்றல் மாதிரி சில விடயங்களை வெளிப்படுத்துவான். வறட்சியான காலத்திலே எப்போதும் மழையை பொழிய வைப்பவன் அதீத ஆற்றல் உள்ள அல்லாஹுதான் என்று நாங்கள் எல்லோரும் நம்பி இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, தஜ்ஜால் வந்தால் அவன் வானத்தை பார்த்து மழையை பொழி என்று சொன்ன உடனே மழை பொழிய ஆரம்பிக்கும். இவ்வளவு காலமாக பொழியாத மழை, நாங்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று கேட்டோம், ஒன்றுமே கிடைக்கவில்லை என்றிருக்கிற நிலைமையிலே ஈமான் ஆட்டங்காணுகிற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். தஜ்ஜால் வந்து சொல்லுவான், நான் தான் உங்களோட அல்லாஹ் வந்திருக்கிறேன், நீங்கள் எல்லாம் எந்த ரப்பை நம்பி இருக்கிறீர்களோ அந்த அல்லாஹுதான் நான் வந்திருக்கிறேன், நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் தர தயாராக இருக்கிறேன் என்று மனிதனால் சாதிக்க முடியாத பல விடயங்களை தஜ்ஜாலின் ஊடாக அல்லாஹ் வெளிப்படுத்துவான். கண்ணியமான சகோதரர்களே, உண்மையான மூமீன்கள் தஜ்ஜாலுடைய விவகாரத்தில் தெளிவாக காண்பது ஒன்றைத்தான் நபிகளார் சொன்னார்கள், தஅலமூன், நீங்கள் எல்லாரும் தஜ்ஜாலுடைய விவகாரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்னஹு லையரா அஹதும் மின்கும் ரப்பஹு ஹத்தா யமூத். நபிகளார் சொன்னார்கள், தஜ்ஜால் வந்து தன்னை அல்லாஹ் என்று சொல்லுவான், ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எந்த ரப்புல் ஆலமீனை ஏற்றிருக்கிறீர்களோ அந்த ரப்பை உலகத்திலே வைத்து யாராலும் காண முடியாது. நீங்கள் மௌத்தானதற்கு பின்னால் மறுமையிலே தான் அல்லாஹ்வை காணலாம். இந்த அடிப்படை அக்கீதா தான் கொடூரமான ஃபித்னாவாகிய தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து மூமின்களை அல்லாஹ் காப்பாற்றுவதற்கு வைத்திருக்கிற பலமான ஆயுதம். தஜ்ஜாலுடைய விவகாரத்தில் மூமின்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வை உலகத்தில் வச்சு காண இயலாது. கண்ணியமான சகோதரர்களே, தஜ்ஜாலுடைய விவகாரத்தில் தெளிவான அக்கீதாவிலே தான் மூமின்கள் இருப்பார்கள்.
நீ தெளிவான தஜ்ஜாலாக இருக்கிறாய் என்று கூட மூமின்கள் சொல்லுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை உலகத்திலே வைத்து காண முடியாத நிலையிலே வைத்துத்தான் எங்களுடைய ஈமானை அல்லாஹ் பரிசோதிக்கிறான். அல்லாஹ்வை தெளிவாக கண்டால் மனிதன் சரியான சோதனைக்குட்படுத்தப்பட மாட்டான். காணாத ரப்பை அல்லாஹ்வை அவன் காணுவதை போல நெருங்குகிறான். இஹ்சான் என்றால் என்ன என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய நீண்ட அந்த ஹதீஸிலே நபிகளாரிடத்திலே கேட்டார்கள். மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்ட நேரத்திலே, இஹ்சான் என்பது அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீங்கள் அல்லாஹ்வை கண்ணால் காண்பதை போன்று வணங்கி வழிபடுவது, இபாதத் செய்வது. உங்களால் அல்லாஹ்வை கண்ணால் காண முடியாது, இருந்த போதிலும் அல்லாஹ் உங்களை காணுகிறான் என்ற உணர்வோடு நீங்கள் செயல்படுங்கள். இதைத்தான் அல்லாஹ் நபிகளார் இஹ்சானுக்கு பதிலாக சொன்னார்கள். சஹாபாக்கள் எப்போதும் நபிகளாரிடத்தில் கேட்கின்றதாக அவர்களுடைய இபாதத்திலே மூழ்கி போய் அல்லாஹ்வை காணுவதை போல இபாதத் செய்த அவர்கள், அல்லாஹ்வுடைய விடயத்திலே மிக நாணயமாக நடந்து கொண்ட சஹாபாக்கள், உயிரை துச்சமாக மதித்து எனக்கு அல்லாஹ் அருள் செய்வானே, அல்லாஹ் பரிசாக சுவர்க்கத்தை தருவானே என்ற பாரிய எதிர்பார்ப்போடு அவர்களுடைய உயிரையே துச்சமாக மதித்து ஷஹாதத் என்ற வீரமரணங்களை பெற்ற அவர்கள் தனிமையில் இருந்து கண்ணீர் வடித்த சஹாபாக்கள் நபிகளார் ஒரு முறையும் சொல்லுவார்கள், லை யலிஜன் நார ரஜுலுன் பகா மின் ஹஷியத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அச்சத்தால கண்ணீர் வடித்து அழுகிற மனிதன் யாரும் நரகம் போக மாட்டார் என்று நபிகளார் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு 2 துளிகள் விருப்பமானது, 2 அடையாளங்கள் விருப்பமானவை. ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்து ஏற்பட்ட காய அடையாளம், இரண்டாவது அஸரும் மின் ஃபரீதத்தில்லா, அல்லாஹ்வுடைய ஃபர்லான கடமைகளை செய்கிற நேரத்தில் உடம்பில் ஏற்பட்ட அடையாளம், யுத்த களத்திலே வடிந்த இரத்த துளி. இரண்டாவது நபிகளார் சொன்னார்கள், கத்ரத்து துமுஇ மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் வடித்த கண்ணீர் துளி என்றார்கள். இப்படி கண்ணீர் வடித்து அழுத சுபாவம் உள்ள சஹாபாக்கள் தனிமையில் இருந்து கொண்டு அவர்களை மீள் பரிசீலனை செய்த நல்ல பக்குவமான அவர்கள் நபிகளாரிடத்தில் வந்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? ஹல் நரா ரப்பனா யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையில் அல்லாஹ்வை நாங்கள் காணுவோமா என்று கேட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நான் நீங்களும் ஒரு நண்பனை நேசிக்கிறோம், எங்களுக்கு ஒரு நண்பன் ஏதோ ஒரு தொடர்பில் ஏற்பட்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு கல்வி நண்பனாக இருக்கலாம், வியாபார நண்பனாக இருக்கலாம், ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு நல்ல நண்பன். அவருக்கு என்னை தெரியும், என்னை அவருக்கு தெரியும். ஹதியாக்களை அவர் அனுப்புகிறார், நான் அவருக்கு தொடர்புகளோடு இருக்கிறேன். வியாபார நண்பன், நான் எத்தனை கோடியும் நான் பணத்தை போடுகிறேன், அவன் பொருளை அனுப்புகிறான். இப்படி நாணயமாக நாணயம் உடையாமல் அப்படியே அந்த உறவு முற்றி போய் போய் இரக்கம் அன்பு கூடுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொருவருடைய அந்த பரிமாற்றத்தை வைத்து அந்த மனிதன் விளங்குகிறான், என்னோடு அவர் ரொம்ப நண்பராக இருக்கிறார், அவருக்கும் நன்றாக தெரியும் நான் நாணயமாக நடந்து கொள்கிறேன் என்று. இந்த அன்பு வலு பெற பெற அவர்களுடைய மனதில் இருக்கிற பெருத்த ஆசைகள் 2. அன்பார்ந்தவர்களே, ஒரு நாளில் என்னுடைய நண்பனை நான் சந்திக்க வேண்டும் என்ற பெருத்த ஆசை வரும், இரண்டாவது அந்த நண்பனை நான் காண வேண்டும் என்ற ஆசை வரும். அன்பார்ந்த பெருமக்களே, இதைத்தான் அந்த இபாதத்திலே மூழ்கி அதனுடைய சுவையை நன்றாக சுவைத்த சஹாபாக்கள், ஹல் நரா ரப்பனா, எங்கள் ரப்ப காணாம நாங்க வணங்குறோம் யா ரசூலல்லாஹ், நாங்க அல்லாஹ்ட்ட கெஞ்சி அழுகிறோம், ரப்பை காணவில்லை, எங்களோட ரப்ப நாங்க காணுவோமா என்று கேட்டார்கள். அப்பதான் நபிகளார் கேட்டார்கள், 14வது இரவிலே பூரண சந்திரனை நீங்கள் காணுவதிலே எந்த மேகத்தாலும் மறைக்காமல் தெளிவாக காண்பது உங்களுக்கு கஷ்டமானதா என்று கேட்டார்கள். இல்லையா ரசூலல்லாஹ், மேகம் தடைபடாமல் சூரியனை உங்களால் பார்ப்பது கஷ்டமானதா? இல்லை என்றார்கள். இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர் லைலத்தல் பத்ர், பூரண சந்திரனை நீங்கள் காண்பதை போல உங்களுடைய ரப்பை மறுமையிலே நீங்கள் காண்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த நண்பனை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை, இதைத்தான் குர்ஆன் ஹதீஸ் லிகாஉல்லா ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. யார் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று ஆசைப்படுவார்களோ அவர்கள் சாலிகான அமல் செய்யட்டும், அவர்கள் ஷிர்க் வைக்காமல் இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வை சந்திக்கிற லிகாஉல்லா, மன் அஹப்ப லிகா அல்லாஹ்,
அஹப்பல்லாஹு லிகாஅஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹல்லாஹு லிகாஅஹு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுவார்களோ அவர்களுடைய வரவையும் அல்லாஹ் சந்திப்பதை ஆசைப்படுகிறான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறார்களோ அவர்களுடைய சந்திப்பை அல்லாஹ்வும் வெறுக்கிறான் என்று காரூணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற நேரத்தில் இந்த ஹதீஸை செவிமடுத்த ஆயிஷா நாயகி தெளிவாக கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, குல்லுனா நக்ரஹுல் மவுத், மவுத்தாகிறது என்றால் எல்லா மனிதனுக்கும் விருப்பம் இல்லாமல் தானே இருக்கிறது யா ரசூலல்லாஹ். மவுத்தாகிறது வந்தால் மறுமை என்ற அந்த நினைவோடு மூழ்கி போன மனிதனாக இருந்தாலும் உலகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற அந்த மரண பிடி என்று வருகிற நேரத்தில் யாருக்கும் விருப்பம் இல்லதானே யா ரசூலல்லாஹ். நபிகளார் அதை மறுத்து, என்ன நீங்கள் பேசுகிறீர்கள், மறுத்துக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்கவில்லை. இயற்கையை நபிகளார் உணர்ந்து புரிந்து பேசினார்கள், அதை மறுக்கவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதனுடைய அர்த்தம் ஆயிஷா நாயகி கேட்டார்கள், மவுத்தாகிறது விருப்பம் இல்லை என்றால் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நாங்க விரும்பல என்று அர்த்தமாகுமா என்ற குற்ற உணர்வோடு தான் அதை கேட்டார்கள். தன்னிலையை குறித்து யோசித்தார்கள். பிறரை பற்றி பேசி பேசி குறை தேடி குறை பேசி குற்றம் சுமத்துகின்ற இந்த உலகத்தில் நான் செய்தது என்ன என்று பேச நினைக்கிறதை தவறுகிறோம். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, ஆயிஷா நாயகி கேட்பட்ட உணர்வு பூர்வமான அந்த வித்தியாசம், குல்லுனா நக்ரஹுல் மவுத், நாங்கள் எல்லாரும் மவுத்தாகிறது என்றது விருப்பம் இல்லதானே யா ரசூலல்லாஹ். அப்ப அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் அல்லாஹ் அவருடைய சந்திப்பை விரும்புகிறான் என்றா, மவுத்தாக விருப்பம் இல்லை என்றா அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்ற மாதிரி ஆகிடுமா என்று கேட்டார்கள். நபிகளார் சொன்னார்கள், அதுவல்ல அதன் அர்த்தம் ஆயிஷா. ஒரு மனிதனுக்கு சக்கராத் என்று வந்துவிட்டால் அவன் சாலிகான் ஒரு மனிதனாக உலகத்திலே வாழுகிறான். மரண தருவாய் என்று வருகிற நேரத்திலே அவனுடைய மனதிலே ஆறுதலையும் ஆசையையும் மூட்ட மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி அவனுக்கு சுப செய்திகள் சொல்கிற நேரத்திலே இப்ப நான் மௌத்தாக போகிறேன் என்ற உணர்வு கடைசி கட்டத்தில் அவருக்கு விளங்குகிற நேரத்திலே நான் இப்ப அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், எனக்கு அல்லாஹ்வுடைய சந்திப்பு தேவை என்று ஜனாசா கூட கத்திமூனி என்ன அவசரமாக கொண்டு போய் அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லும் என்று நபி சொன்னார்களே, இதுதான் ஒன்றோடு ஒன்று பிணைந்த ஒன்றுக்கு ஒன்று விளக்கமாக வந்த ஹதீசுகள். அன்பார்ந்தவர்களே, அந்த மனிதன் மரண தருவாயிலே காணாத காட்சிகளை காணுவான். ஃபபஸருக்கல் யௌம ஹதீத், அவனுடைய பார்வை கூர்மையாகிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த மனிதன் மலக்குல் மௌத்தை காண்பான், மலக்குமார்களின் தோற்றத்தை காண்பான். அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன் என்ற உணர்வு வந்தவுடனே ஆசைப்படுவானாம். அவனின் வரவை அல்லாஹ் விரும்புகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுவதை இதைத்தான் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய மிக மேலான நபிமார்கள்ல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பெரியோர் தியாகத்தை வச்சு சோதிச்சதை பார்க்கலாம். அந்த சோதனையின் முடிவில் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான், இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன், முஹ்சினீங்களுக்கு நாங்கள் இப்படித்தான் கூலி கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க குர்ஆன் நெடுகிலையும் பிரட்டுங்கள், முஹ்சினீன்கள் இஹ்சான், ஃபமா ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான். அல்லாஹ் சொல்கிறான், இஹ்சானுக்கு கூலி அல்லாஹ் இஹ்சானை தான் வச்சிருக்கிறான். உலகத்துல நீ அல்லாஹ்வை காணாம நெருங்குகிறாய், லுகாவை சரியாக நேரத்துக்கு தொழுகிற பழக்கம் உள்ளவங்க நடுநிசையில எழும்பி இரவு தொழுகை தொழுது விட்டு அல்லாஹ்வோட முனாஜாத் பண்றது, முனாஜாத்துல்லாஹ், அல் ஹவுஃபு மினல்லாஹ், லிகாஉல்லாஹ், அல்லாஹ் மீது ஆசைப்படுறது, அல்லாஹ்வை பற்றி பயப்படுறது, அல்லாஹ்ட்ட இறைஞ்சுறது, தனிமையில் இருந்து கொண்டு நான் என்ன குற்றம் செய்து கொண்டிருக்கிறேன், என்னை திருத்த வேண்டும் யா அல்லாஹ், என்ற ஈமான பலப்படுத்தி யா அல்லாஹ் என்று கண்ணால கண்ணீர் ஓடுகிறது. அல்லாஹ்வை நெருங்குகிறான். சுகபோக வாழ்க்கைக்கு அடிமையாக எங்களின் ஈமானை பறிகொடுக்காமல் இருப்போம். அன்பார்ந்தவர்களே, வெறும் அரசியலையும் உலகத்தின் விடயங்களையும் விளையாட்டையும் மேடைகளிலும் போக்குகளிலும் இருந்து கொண்டு வெட்டு பேச்சும் வேதாந்தத்தோடும் காலம் கடத்துவது என்பதை விட மரணம் என்ற ஒன்றுக்கு தயாராகுவோம். இது யதார்த்தமான உண்மை. அன்பார்ந்தவர்களே, அந்த வகையிலே அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுகிற மனிதன்
அல்லாஹ் என்னை காணுகிறான் என்ற உணர்வோடு அந்த அமலை செய்கிற நேரத்தில் இஹ்சான் என்ற சொல் பரந்த அர்த்தம் உள்ளது. இஹ்லாஸை குறிக்கிறது, முனாஜாத்துல்லா அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்வதை குறிக்கிறது, அல்லாஹ்வின் அச்சத்தை குறிக்கிறது, முராக்கபத்துல்லா அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் என்ற அந்த தன்மையை உணர்த்துகிறது. எல்லாத்தையும் ஷாரிபிலிருந்து சொல்கிற வார்த்தை இஹ்சான். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் குர்ஆனில் நிறைய பாருங்கள், இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன் என்ற நபிமார்களின் சரித்திரங்களை சொல்கிறதை பார்க்கலாம். இரண்டாவது மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ்வை காண வேண்டும் என்ற பாக்கியம். அது அல்லாஹ் மூமின்களுக்கு மாத்திரம் மறுமையிலே கொடுக்கிறதை பார்க்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தகல அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்னா, சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்குள்ளே நுழைந்து அல்லாஹ் அவர்களை இன்பமாக சுகமாக வாழ விடுவான். வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், கேட்பதெல்லாம் நினைப்பதெல்லாம் கிடைக்கும், அருந்தி உண்டு கொண்டிருப்பார்கள், மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள், கண் குளிர நிற்பார்கள். அன்பார்ந்தவர்களே, அதற்கு பின்னால் அல்லாஹ் அந்த சுவர்க்கவாசிகளை பார்த்து, உங்களுக்கு இதைவிட சிறந்த ஒன்றை துரிதூன ஷைஅன் அஸீதுக்கும், உங்களுக்கு ஏதாவது தேவையா, நான் அதிகமாக உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் கேட்பானாம். சுவர்க்கவாசிகள் மகா பெரிய பாக்கியமாக சுவர்க்கத்தை பெற்று நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே வென்று நிற்கிறார்கள். உற்றார் உறவினராக, நண்பனாக, அயலவனாக, பலருக்கு முன்னாலும் நடமாடினவன் நரகத்தை நோக்கி போனதையும் கண்டு அல்லாஹ் என்னை காப்பாற்றினானே என்று பெருமிதம் அடைந்து கொண்டிருக்கிற நேரத்திலே சுவர்க்கவாசி கேட்பானாம், இதற்கு மேல் என்ன பாக்கியம் இருக்கிறது யா அல்லாஹ்? அலம் துபையது வுஜூஹனா, எங்களுடைய முகங்களை நீ நரகத்திலிருந்து காப்பாற்றி வெள்ளையாக்கவில்லையா? வதுனஜ்ஜினா மினன் நார், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றி இருக்கிற இதைவிட என்ன பாக்கியம் தேவையா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்வானாம், அதற்கு பின்னால் ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், திரையை அல்லாஹ் அகற்றுவான். அவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வை காணுவார்கள். ஃபமா உது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நதரி இலா ரப்பிஹிம் ஜல்ல ஜலாலு, அல்லாஹ்வை காண்றத மாதிரி அதை விட மிகப்பெரிய கண்குளிர்ச்சியான ஒன்று அதுக்கு முன்னால் கிடைத்ததே இல்லை. அது மகா பெரிய பாக்கியம் என்று அல்லாஹ்வுடைய நபி சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த ஹதீஸை சொல்ற நேரத்தில் தான் தஃப்சீருல் குர்ஆன் பி சுன்னா, குர்ஆனுடைய ஆயத்துக்கு நபியுடைய சுன்னாவை கொண்டு விளக்கம் சொல்கிற அடிப்படையில் நபிகளார் 10வது அத்தியாயம் சூரா யூனுஸ் அதனுடைய 26வது வசனத்தை நீங்கள் பிரட்டுங்கள். லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, அழகான அமல் செய்த சாலிகான அமலாளிகளுக்கு ஹுஸ்னா என்ற அழகான சுவர்க்கம் இருக்கிறது. வசியாதா, மேலதிகமான ஒரு பாக்கியமும் இருக்கிறது. அந்த மேலதிகமான பாக்கியம்தான் அந்நதரு இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வ ஜல்ல, கண்ணியமான மகத்துவமான அல்லாஹ்வை காணும் பாக்கியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் இஸ்லாத்தை சரியாக விளங்கணும். எப்போதும் அல்லாஹ் அல்லாஹ் என்ற அந்த அடிப்படை ஆழ பதிந்தவர்களாக இருக்கணும். நான் செய்வது சரியா பிழையா என்று என் ரப்பு அல்லாஹ் பார்க்கிறான். வதவக்கல் அலல் அஸீஸிர் ரஹீம் அல்லதி யராக ஹீன தகும் வதகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல நபியை பார்த்து சொல்கிறான், நீங்க கண்ணியமான இரக்கமுள்ள அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள் நபியே. அல்லதி யராக ஹீன தகும், நீங்க தொலைக்கொள்ள உங்களை அல்லாஹ் பார்க்கிறான். நீங்க மற்றவர் பார்க்கிறார் என்பதை விட உங்களோட அசைவாக்கங்களை அல்லாஹ் பார்க்கிறான். வதகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன், நீங்க சுஜூது செய்கிற மனிதர்களோடு இமாமாக இருந்து நீங்க சுஜூது செய்றீங்களே நபியே, அந்த அல்லாஹ் உங்களை பார்த்துட்டு இருக்கிறான் என்று அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, எப்போதும் அல்லாஹ்வோடு நாணயமாக நடந்து கொள்வோமாக. அல்லாஹ்வுடைய அச்சம் எப்போதும் எங்களின் இதயத்தில் இருக்க வாய்ப்பேற்படுத்திக் கொள்வோமாக. உபதேசங்கள் செய்கின்ற அவையை நீங்கள் ஆசையோடு பாருங்கள், உட்காருங்கள், தொழுதுட்டு ஓடாதேங்க. அன்பார்ந்தவர்களே, தஃப்சீருடைய வகுப்புல உட்காருங்கள், ஹதீஸை நினைவுபடுத்துகிற நேரத்தில் ஆர்வத்தோடு உட்காருங்கள். நாங்கள் ஈமான பாதுகாத்து கொள்ளணும். கேட்க கேட்க வதக்கிர் ஃபைன்ன ذிக்ரா தன்ஃபஉல் மூமினீன், நபியே நீங்கள் நினைவூட்டுங்கள், மூமின்களுக்கு அது பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வகையிலே எப்போதும் அல்லாஹ் எனக்கு தேவை, அல்லாஹ்வின் அன்பு தேவை, அல்லாஹ்வின் பொருத்தம் தேவை, அல்லாஹ்வின் இரக்கம் தேவை என்று நிற்போம். அல்லாஹ்வின் நினைவால் எனக்கு கண்ணீர் வருவதில்லையே
என்ற ஈமானில் பலவீனம் இருக்கிறது என்று எங்களை சரிபார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, ஈமானோடு உறவாடுவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வ லா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா வ ஹபீபினா வ ரசூலினா முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் ومن دعا بدعوتهم الى يوم الدين. அம்மா பஅத். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே செய்ய வேண்டிய அடிப்படையான அம்சங்களிலே ஒன்றுதான் அல்லாஹ்வையும் ரசூலையும் கண்ணியப்படுத்துவது. சகோதரர்களே, வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, மக்கத்து மனிதர்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு சிறுக்குவாதிகளாக இருந்தார்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தார்கள். அவர்களை அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்திலே கண்ணியப்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மூமினுடைய அனைத்து இபாதத்துகளையும் எடுத்தால், உலக வாழ்க்கை, குல் இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வனுசுகி, இதர வணக்க வழிபாடுகள், வமஹ்யாய, என்னுடைய உலக வாழ்க்கை, வமமாத்தி, நான் வாழ்ந்து மௌத்தாகுவது, லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து ஆளுகிற அதிபதி அல்லாஹ்வுக்காகத்தான். நான் வாழுவதும் மௌத்தாகுவதும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்காக. அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு வீடு கட்டுகிறேன், அழகான ஒரு வீட்டை கட்டுகிறேன் என்றால் சுயநலம் என்பதை விட, பெருமை என்பதை விட, முகஸ்துதி என்பதை விட, மமதை என்பதை விட, அதிலும் அல்லாஹ்வுக்காக என்ற பிள்ளைகளுக்கு ஒரு அனந்தர சொத்தாக இருக்கட்டும், நல்லதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, காலத்தை, வாழ்க்கையை இபாதா ஆதா என்று இரண்டாக வகைப்படுத்தலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆதா என்று சொல்கிற வழக்கங்களை வணக்கமாக மாற்றுவதற்குரிய அத்தனை ஊடகங்களையும் அத்தனை வழிகளையும் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. செருப்பை போடுவது வழக்கம்தான், ஆனால் ரப்புக்காக அதை நபி காட்டிய முறையிலே போட வேண்டும். போட்டால் வலதால் போடுங்கள், கலட்டினால் இடதால் கலட்டுங்கள். கிடைத்தது முதலாவது இடதுகால் செருப்பு தான். இல்லை, நான் போட மாட்டேன், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவேன், நபியின் சுன்னாவை பேணுவேன். இந்த நிலைப்பாடுதான் மரண தருவாயில் அல்லாஹ் கை கொடுக்கின்ற விடயம். அன்பார்ந்தவர்களே, மனிதன் மூமினாக வாழ்வதென்பதிலே சிரித்தாலும் பேசினாலும் எங்களுடைய அஹ்லாக், எங்கள் நல்ல பண்புகள், நாங்கள் உடுத்தாலும் வலது கையை முதலாவது போடுவது, படுத்தாலும் நபியுடைய சுன்னாவை பேணுவது, எலும்பினாலும் நபியுடைய சுன்னாவை பேணுவது, வாகனத்தில் ஏறினால் இதெல்லாம் ஆதத்துகளும் இபாதத்துகளாக மாறுவதை கொண்டு ஒரு கருப்பொருள் அங்கே நினைவூட்டி தூசி தட்டப்படுகிறது. அதுதான் தஅஸீஸுல்லா, தஅதீமுல்லா, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது. அன்பார்ந்தவர்களே, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, யார் என்ற ரப்பு அல்லாஹ் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அதில் உறுதியாக இருக்கிறார் என்றால் இதுதான் விரிந்த பரந்த அர்த்தம். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையிலே அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறதுல ஆக உச்சகட்டமான இடத்தை மிக அருமையாக சொன்னார்கள் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா. மிக அருமையான மும்மொழிகளை, இந்த உலகத்திலே பொன்மொழிகளை, உறக்க அறிவுரைகளை செய்த ஒரு மேதை ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா. அவர் சொன்னாரு, திக்ரிலே ஆக சிறந்த திக்ர் என்ன தெரியுமா? ஒரு ஹராத்தை செய்வதற்குரிய வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது, அந்த வாய்ப்பு நெருக்கமாக இருக்கிறது, கையட்டும் தூரத்திலே தான் இருக்கிறது. ஆனால் அவன் எதற்காகவும் அதை விடவில்லை. ரப்பை நினைக்கிறான், என் ரப்பு அல்லாஹ் பார்க்கிறான். என்னோடு அல்லாஹ் கோபித்தால் எனக்கு சுவர்க்கம் கிடைக்காது, அல்லாஹ்ட பொருத்தம் கிடைக்காது. என் ரப்பு அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். இன்னஹு யராக், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நபியே, அந்த அல்லாஹ் பார்க்கிறான் என்ற ஒரே ஒரு நினைவால நான் செய்ய மாட்டேன், இந்த ஹராம் எனக்கு வேண்டாம். கோடான கோடி லாபம் ஈட்டும் வருவாயை தருகின்ற பிசினஸ் ஆக இருந்தாலும் எனக்கு இது வேண்டாம் என்று ரப்பு அல்லாஹ் என்னோடு கோவிக்க கூடாது. அவன் விலகிறான். இது திக்ரிலே ஆகப்பெரிய திக்ர் என்றார்கள் ஹதரத் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, பெரிய அமலாளிகள் மறுமையிலே வருவார்களாம். நபிகளார் சொன்னார்கள், அலமன்ன அக்வாமன் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமா. திஹாமா என்ற மிகப்பெரிய அரபு தீபகற்பத்தில் இருக்கிற மலைகள் அளவுக்கு பெரிய அமலாளிகளாக மறுமையிலே அமல் செய்து கொண்டு வருவார்களாம்.
அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும், அவர்கள் இலக்கும் போக்கும் எப்படி இருக்கும், ஆசை எப்படி இருக்கும். நான் அமலாளியாக இருந்தேன், எனக்கு லேசாக அல்லாஹ் சுவர்க்கத்தை தருவான். இவரெல்லாம் அமல் இல்லாமல் இருந்தார்கள், அவர்களுக்கு தோல்வியை சந்திப்பார்கள், நான் வெற்றியை சந்திப்பேன் என்று பெரிய நட்பாசையோடு அவர் மறுமையை நோக்கி வருவாராம். கண்ணியமான சகோதரர்களே, செய்த அமல் எல்லாத்தையும் எல்லா அமலையும் அல்லாஹ் தூள் தூளாக ஆக்கி போட்டு ஜீரோல வந்து அந்த மனிதன் நிப்பாடம். அன்பார்ந்தவர்களே, கத் ஹாபு வஹசிரு மன்ஹும் யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா வஜல்லிஹிம் லனா. அவர்கள் யார் யா ரசூலல்லாஹ், அவர்களை யாரென்று எங்களுக்கு சொல்லுங்கள். அல்லாஹ் நகூன மின்ஹும், அவர்கள் ஒரு ஆளாக நாங்கள் ஆகப்படாது என்பதற்காக தவிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு அடையாளப்படுத்துங்கள் என்று கேட்டார்கள். நபிகளார் சொன்னார்கள், ஹும் மின் ஜில்தத்தினா, அவங்க எங்களோடு உள்ள உறவுகள் தான், கலிமா சொன்ன முஸ்லீம்கள் தான் அவர்கள். யகுமூன பில்லைலி மா தகூமூன், நீங்கள் எல்லாம் இரவு தொழுகையில் ஈடுபடுவது மாதிரி அவர்களும் ஈடுபாடு காட்டுகிறவர்களாக அமலாளிகளாக இருந்ததனால் தான் இவ்வளவு பெரிய அமலோடு வருவார்கள். அவங்க செஞ்ச குற்றம் என்ன தெரியுமா? வைதா ஹலவ் பிமஹாரிமில்லா, அவர்கள் தனிமையில் ஹராத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சால் இன்தஹகுஹா, அதில் பொட்டுபோக்கு காட்டி அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய இடத்துல மதிக்கல்ல, அல்லாஹ்வுடைய அருளை இழக்கிறாங்க. அதனால் தான் அமல் அழிஞ்சு போகிறது. சுவர்க்கவாதியாக தீர்மானிக்கப்படுவதற்கு மூல காரணமாக இருப்பது அல்லாஹ்வுடைய அருள். அன்பார்ந்தவர்களே, ரப்ப உட்டால் நாங்கள் யார சுவர்க்கத்தை கேட்பது? அன்பார்ந்தவர்களே, யார் எங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவான்? சத்தியம் சத்தியம். அன்பார்ந்தவர்களே, எப்போதும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவோமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. இறுதி மூச்சு வரை ஈமானோடும் அமலோடும் வாழுகின்ற அந்த வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் வல்ல ரப்பு அல்லாஹ் தந்தருள்வானாக, அதற்கு வாய்ப்பளிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.